எமது வாழ்க்கையில் உடல் உள பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி சுற்றுச்சூழல் நல்வாழ்வு பற்றி புதிதாக சிந்திப்பதற்கு பரம்பரையாக பின்தொடரப்படும் புத்தாண்டு சம்பிரதாயங்கள் எமக்கு சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றன. புத்தாண்டு பிறக்கும் சுப நேரத்தில் சிரசில் மருத்து நீர் வைத்து நீராடுவது வழமை. தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ மற்றும் பல்வேறு மூலிகை கொண்டு தயாரிக்கப்படும் இந்நீர் கோடை காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. பழைய ஆண்டின் தீய கர்மங்கள் நீங்கி உடல் மற்றும் உள தூய்மையுடன் புதிய ஆண்டை வரவேற்கும் பண்பை இது குறிக்கிறது. வருடம் பிறந்ததும் கண்ணாடி, நிறைகுடம், தங்கம், மலர்கள் அல்லது பெரியவர்களின் முகம் பார்ப்பது போன்ற சுபமான விடயங்களை பார்ப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் அதே பொலிவும் செழிப்பும் தொடரும் என நம்பப்படுகிறது. குடும்பத்தின் மூத்த அங்கத்தவர் ஏனையவர்களுக்கு வெற்றிலை பாக்குடன் நாணயங்களை ஆசிர்வாதமாக வழங்குவார். இது வெறும் பணமாக அன்றி மூத்தவர்களின் அனுபவமும் ஆசிர்வாதமும் இளையவர்களுக்கு செல்வதை குறிக்கிறது. பெரியவர்களிடமிருந்து ஆண்டில் முதல் வருமானம் கைகளில் கிடைப்பதால் ஆண்டு முழுவதும் பொருளாதார செழிப்பு திகழும் என நம்பப்படுகிறது. புதிய ஆண்டில் நிகழப்போகும் கிரக மாற்றங்கள், மழை வீழ்ச்சி, விளைச்சல் மற்றும் நாட்டின் நற்பலன்கள், தீங்குகள், பரிகாரங்கள் என்பவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் வீடுகளில் அல்லது கோயில்களில் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும். உலகில் எங்கிருந்தாலும் புத்தாண்டு காலத்தில் தமது சொந்த பகுதிகளுக்கு சென்று உற்றார் உறவினருடன் அன்பை பகிர்ந்து கொள்கையில் புத்துணர்வுடனான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிறந்த வீடு நினைவில் வருவது இது போன்ற எமது பாரம்பரிய சம்பிரதாயங்கள் தொடர்ந்தும் பின்பற்றப்படுகின்றவையிலாகும். மலர்ந்துள்ள இந்த புத்தாண்டில் எமது சம்பிரதாயங்களை பேணி நல்வாழ்வுக்கு புதிய அத்தியாயம் சேர்ப்போம். எமது பெருமதிகள் பாதுகாக்கப்படும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.